Hi all, welcome back to Curry-Culture. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆலு கோபி மசாலா. அதுக்காக 3 உருளைக்கிழங்கும் ஒரு ஃபுல் காலிஃப்ளவரும் எடுத்துக்கேன். காலிஃப்ளவரை லைட்டா சூடா இருக்கிற தண்ணியில போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சுடு தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுக்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கை பீல் பண்ணி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாமே காலிஃப்ளவர் கூடயும் உருளைக்கிழங்கு கூடயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நம்மளோட எல்லா காலிஃப்ளவர்ஸ்லேயும் மசாலா கோட் ஆயிடுச்சு. ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கம்மியாக சேர்த்தா போதும். இஞ்சி, பூண்டு, 2 பெரிய வெங்காயம், இதை எல்லாத்தையும் ரஃப்பாக சாப் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து இது கூட நல்லா வணக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக வணங்கணுன்னா இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்த உடனே அது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கிரேவியை நல்லா ரிச்சாக்கி கொடுக்கும். அவ்வளோதான். இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரே ஒரு பிரியாணி இலை. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி எடுக்கணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வணக்கி எடுங்க. நம்ம மல்லித்தூள் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். இது கூட நான் இப்போ எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த வெங்காய தக்காளி விழுதுலையே இது நல்லா வணக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது போல் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து திரும்பவும் இதை வணக்கிடலாம். கரம் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்தாச்சு. அது கூடவே இன்னும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடாயை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு காய்கறி வேகிறதுக்கு விட்டுடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீமுக்கு பதிலாக கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி, ரொட்டி, நான், இந்த மாதிரி எல்லா இந்தியன் பிரெட்ஸுக்கும் இது சூட்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.